அதான் 56 வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை. அது 56 வருஷம் வந்துச்சு. ஆனால் கோழி ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் ஊர் பொம்பளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு பொம்பளை இல்லை, நான் எதுக்கு வரணும்னு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ ஊர் ஆளுங்களும் சேர்ந்து அது அம்மாவாசை பிள்ளை இங்கே கொண்டு வரக்கூடாது, நம்ம மீனாட்சி கோயிலில் கொண்டு வைப்போம் அப்படின்னு ஊர் ஆளுங்களும் சொல்லி எங்கள் ஊர் கைவண்டி காலத்து ஒருத்தர் இருந்தார். எங்கள் சொந்தக்காரர்கள் அவருக்கு கைவண்டியில் வச்சு சாக்கு வச்சு படுக்க போட்டு கொண்டுட்டு வந்து மீனாட்சி கோயில் காவல்காரரை நாச்சி வச்சு அவர் பேர் நாச்சி வச்சு அவருக்கு இப்போ கொண்டாந்து ஒப்படைச்சோம். அவர் அந்த இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல கோழி ஆஸ்பத்திரின்னா முன்னாடி இந்த பிடபி ஆஸ்பத்திரி சொல்லியா, அதுதான் கோழி ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரி படித்தவங்க வந்து ஆட்சி அந்த இது இருந்துச்சு. இல்ல சில பேர் சொல்றாங்களே ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த அம்மா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கைவண்டியில இருந்து வந்துச்சுங்க. ஒரு ஆட்டோ கொண்டு வருவாங்க, கொண்டாந்து வச்சுட்டு அவர் போயிட்டார். ஆஸ்பத்திரிக்கு போகணும். போனதுக்கு பிறகு அதுக்கு முதல்ல எங்கள் ஊருக்கு பொம்பளை ஆள் தூக்கிட்டு வந்துச்சு. எனக்கு பொம்பளை இல்லை, அம்மா ஒன்று நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு தூக்கிட்டு வந்துச்சு. அப்போ எங்கள் ஊர் ஆளுங்க முக்கிய விட்ட ஆளுங்க அதையும் அம்மாவுக்கு பிள்ளை ஊருக்கு வைக்கக்கூடாது, எல்லா பிள்ளைக்கும் பார்க்கணும், நீங்கள் கொண்டு போய் மீனாட்சி கோயிலில் கொண்டு வைங்க. அப்போ இந்த கோயில் மீனாட்சி கோயிலில் கொண்டு வைங்க, நாங்கள் தான் காவல் எங்கள் தாத்தா காவலர். அப்போ கொண்டு வைங்கன்னு சொல்லி அங்கே வச்சது. அங்கே வச்ச உடனே அப்பிய மாதம் 26 வந்துச்சு. 26 வந்து கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் காட்சி அப்பயே பிறந்து 3ஆம் நாள் கார்த்திகை மாதம் தவறி போச்சு. அதை இப்போ பிறந்த நாளாக கொண்டாடுறோம். அதை பிறந்த நாளாக கொண்டாடுறோம். அதை கொண்டு நாங்கள் அடக்கம் பண்ணோம். இங்கே அடக்கம் பண்ணால் அது